ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுள் கிருபையால நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் வேளாங்கண்ணி போனோம். அந்த ட்ரிப்போட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி காலையிலே சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஏர்லியே மார்னிங்கு ஒரு 7 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். கிளம்புன உடனே ஆல்வினை அப்படியே போர்டிங்கில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 டே ஸ்டேக்கு தான் போனோம். ஸ்டே பண்ணி பார்த்துட்டு வரலான்னு. இங்கே பாருங்கள், இந்த போர்டிங் தான். எல்லாம் எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஜெயில் கைதிங்க மாதிரி போட்டு. அவங்கவுங்க வீட்டில் எல்லோரும் ஃப்ரீயாக செயின் இல்லாமல் ரோப் இல்லாமல் அவுத்து விட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாம் ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. பாவமாக இருக்குது பார்க்க. ஆனால் நல்லா வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க. நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தனும் எப்படி நின்றுட்டுருக்காங்க பாருங்கள். அழகா இருக்கு. போகிற வழியில் அப்படியே ஒரு குட்டி கடையில் டிஃபன் சாப்பிட்டோம். பூரி உருளைக்கிழங்கு. ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ஆறி போயிடுச்சு. மற்ற டிஃபன் எதுவுமே இல்லை. ஸோ என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு சாப்பிட்டோம். ஒரு சின்ன கடை தான், ஆனால் நல்லா இருந்தது. எப்போவுமே ட்ரிப்பு போகும்போது சாப்பிட்லான்னு விட்டுட்டே சரி அடுத்த கடை வரட்டும், இன்னும் நல்லா பெட்டராக வரட்டும், இப்படி ஏதாவது சொல்லி அந்த டைமே தாண்டி போய் லஞ்சுக்கு வந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி தான் ஆகுது ஒரு வாட்டியும். ஃபஸ்ட்டு என்ன கடையை பார்க்குறோமோ அங்கே சாப்பிட்றணும், அதுதான் நல்லது. நாங்கள் இன்னும் வேறு ஏதோ கேட்டோம், ஆனால் அவங்க இல்லைன்ட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே பிரியாணி, சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. வாசனையாக இருந்தது. அது செய்கிற அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் போல் பிரியாணி, அந்த மாதிரி இருந்தது. பிரியாணி லஞ்ச் டைமாக இருந்தால் நம்ம அதே சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அது லஞ்ச் டைம் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இன்பிட்வீனில் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். லாங்காக ஒரு ட்ரிப்புன்னும் போது அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். காரில் லாங்காக போகிறது. நாங்கள் வேளாங்கண்ணி போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைமு, இது செகண்ட் டைம் போகிறோம். ஆனால் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போகணுன்றது விரும்புகிறாங்க. நாங்கள் சிஎஸ்ஐ தான், ஆனாலும் சரி வேளாங்கண்ணி பார்த்துட்டு வரலாம். அது அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அந்த கோயிலில், நிறைய பேர் வேண்டிக்கிறாங்க. ஸோ போய் பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு போகிறோம் நாங்கள். தம்பி டீ வேணுமா? இதுல அப்படியே போட்டோ எடு. நான் ஓட்டுறேன், ஒன்ன வேணா ஓட்டுறேன். அங்க போய் அந்த மரத்துக்கடையில அந்த ஜோக்கு போஸ்ட் போட்டு எங்க உன் தலையை கொஞ்சம் காட்டு. அணில் இல்லம்மா, எலிமா. அது பாரு. அது ஆல்வின், நீ அது எடுடா வாழை சீட்டை இது பண்ண முன்னாடி. ஐயோ பாவம். எலி இது, எலி. எப்படி உள்ள வந்தது? நசிங்கி இருக்கு.
எங்க மேல அடிக்காத எங்க இருக்கலாமா இது நம்மளுக்கு எனக்கு எந்த ரோடு டிராவல்ல பிடிச்சிச்சு தெரியுமாடா? நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது இப்போ தூத்துக்குடி டு சென்னை டிராவல் டைம் தான் எனக்கு பிடிச்சது. போறோம் போறோம் போய்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அங்க எங்களுக்கு 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்ம அவங்களுக்கூட போய் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சோம். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு, அவங்க சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா லஞ்சுக்குள்ள எங்களால போக முடியல. ரொம்ப ஃபாஸ்டாகவும் நான் வந்து கார் ஓட்ட விட மாட்டேன், அதனால போக முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வர வழியில அதே மாதிரி ஒரு போற வழியில ஒரு குட்டி கடை இருந்தது. அந்த கடையில பிரியாணியும் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணி ஒரு ஆம்லெட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனா அந்த கடையில சாப்பாடு நல்லா இருந்தது, நல்லா சர்வ் பண்ணாங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு, ஆக்சுவலா நம்ம கோயிலுக்கு போறோம், ஆனா சாப்பிட்றதுக்கு தான் போற மாதிரி ட்ரிப்ல ஜாலியா வெளியில போய் சாப்பிட்றது. நம்மளுக்கும் சமையலுக்கு ஒரு நாள் லீவ் கிடைச்சிச்சு, ஜாலியா இருக்கு. வெளியே கிளம்புனாலே ஜாலி தான். இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். 1800 ப்ளஸ் டேக்ஸ் 2100 சம்திங் ஒரு ரூமுக்கு. குட்டி ஹாலு, ஒரு ரெஸ்ட் ரூமு, ஒரு பெட்ரூம், ஒரு வேற பால்கனி. சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீட் அண்ட் கிளீனாக இருந்தது. அதுக்கு ஒரு குட்டி வீடு மாதிரியே இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்தாங்கன்னா டிரைவருக்கும் ஒரு தனி ரூம் கீழே கொடுத்துட்றாங்க, பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட். இது வந்து ஆட் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா இதை வந்து நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி நீங்க ட்ரை பண்ணலாம். வேளாங்கண்ணி போனா Checkout time before 2 p.m. Before 2 p.m. Do you pay that time? Borrow some more? Yeah. That's the regular checkout time, right? Time is 11. Okay. Tomorrow we are not too much busy, that's why. Okay. Okay. Thank you. ஃபர்ஸ்ட் தானடா? வச்சுட்டு வரேன், பேக் வச்சுட்டு வரேன். ஹோட்டல் பேர் வந்து ட்ரீபு ஆப்டின். இது வந்து ஒரு என்ட்ரானோன்னு ஒரு ஹாலு, சோஃபா செட், ஒரு சின்ன டீபாய், டிவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது, ஸ்பேஷியஸாகவே இருந்தது. ஹால்லேயே ஏசி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானோடனே இந்த ஒரு ஸ்மால் ரூம் மாதிரி, அங்கே கொஞ்சம் வந்து காஃபி டீ அந்த கெட்டில் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு வார்ட்ரோப் வச்சுருந்தாங்க. அதுக்கு எய்த்தாக்கில் வந்து ரெஸ்ட் ரூம் செம க்ளீனாக இருந்தது. ஒரு குட்டி வார்ட்ரோப் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் வந்து அதை செட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு பால்கனி, எல்லா ரூமுக்கும் ஒரு பால்கனி உண்டு. அந்த பால்கனி வியூலையும் செம்ம காற்று.
இந்த பாருங்க, இங்கே ஒரு காட், இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். குட்டி பசங்க இருந்தால் 3 பேர் கூட படுத்துக்கலாம். இங்கே காட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி வார்ட்ரோப், ஒரு மிரரு, அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. அந்த டேபிள் சேர் ஒன்று போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். அந்த ரூம் டயக்னலாக இருந்தது, ஸ்பேஸு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது ஒரு குட்டி வீடே, இன்னும் ஒரு குட்டி ரூம் இருந்தால் அவ்வளோதான். ஒரு வீடு, ஒரு கிச்சன் இருந்தால் முடிஞ்சுது, தாராளமாக இருக்கலாம், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 ரூம் போட்டிருந்தோம். போய் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே அப்படியே கிளம்பிட்டோம் கோயிலுக்கு. ஈவினிங் நல்லா இருந்தது. கோயில் போய் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு, உள்ளே போயிட்டு, மாலை வாங்கி போட்டுட்டு, ப்ரேயர் பண்ணிட்டு, உள்ள எல்லா இடமும் ஜேன்னு இருந்தது. அது ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் ஆர்சி கிறிஸ்டின்ஸ் கிடையாது, சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு. அதனால அதோட வழிமுறை இதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் போய் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு, ப்ரேயர் பண்ணிட்டு, மாலை வாங்கி போட்டுட்டு, கேண்டில் ஏற்றிட்டு, கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு, அது வர்றது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. இது செகண்ட் டைம் நான் போகிறேன். நானும் பிள்ளைங்களும் செகண்ட் டைமாக போகிறோம். அப்புறம் கேண்டில் எல்லாம் ஏற்றிட்டு, அதாவது இந்த கேண்டில் ஒருத்தர் ஏற்றின அந்த கேண்டில்லேருந்து ஏற்றக்கூடாது போல், நம்மளே கொளுத்தி வைக்கணும். இல்லைன்னா காமனாக ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து ஏற்றி தான் ஏற்றணும் போல். அது அங்கே போன ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சுது. உண்மையிலே அப்படி தான் ஏற்றணுமா எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆளுக்கு 2 கேண்டில் வாங்கணும், ஏற்றணும். நிறைய அந்த கடத்தரெல்லாம் சூப்பராக இருந்தது. கேண்டிலாக வச்சுருந்தாங்க, ஏகப்பட்ட கேண்டில். எல்லாம் பார்த்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்துட்டோம். வந்துட்டு திருப்பி நாங்கள் டின்னருக்கு வெளியே போனோம். Thanks for watching.